வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்கள் மினிச்சர் டு ஃபேமிலி. எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் வீடியோவாக போடுறோம். எங்களோட சேனலில் டெய்லி வீடியோஸ் வரும். இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹர்ஷா சாய், நீங்கள் 2 பேரும் மட்டும் இருக்கீங்க. நம்ம ராணியும் பப்பியும் வரலையா? என்னாச்சு அவங்களுக்கு? காலையிலேருந்து விளையாட வந்திருப்பாங்கன்னு நினச்சேன், இது வரைக்கும் வரவே இல்லை. அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? ஸ்கூலுக்கும் நேற்று வரலையே. அச்சோ, அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒன்றும் இல்லை சோட்டோ, அவங்க 2 பேருக்கும் இருமல் அப்புறம் சளியாக இருக்கான், அதனால ஸ்கூலுக்கு வரலையாம் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அம்மா வரட்டும், அவங்கள்ட்ட கேட்போம் என்னன்னு பார்ப்போம். பசங்களா பார்த்தீங்களா, நம்ம ராணிக்கும் பப்பிக்கும் ஃபீவர் ஆயிடுச்சாம்மா, ஒரே இருமலாம். இதுதான் சொன்னேன், மழை தண்ணி தூறும்போது விளையாடாதீங்க, அதில் நனையாதீங்க அப்படின்னு. நான் சொல்கிறத கேட்டிங்களா கொஞ்சமாவது? மழை பெய்யும்போது அதில் நனையக்கூடாது, தூறும்போது நனையக்கூடாது, கை வச்சு விளையாடக்கூடாது, இதெல்லாம் சொன்னால் கேட்டுக்கணும். அதுக்கு தான் அம்மா உங்களுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு கர்ச்சீப் கொடுத்து விட்றேன், சுட வச்ச தண்ணியை தான் குடிக்கிறதுக்கு கொடுத்து விட்றேன். எல்லாமே அதை தானே குடிக்கிறீங்க. பப்பிக்கும் ராணிக்கும் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு போல இருக்குது, அதனால தான் ஸ்கூலுக்கு வரல. இனிமேல் டெய்லியும் நீங்கள் சுட வச்ச தண்ணியில் தான் குளிக்கணும். சரிம்மா, நான் ஆல்ரெடி வீட்டில் சுட வச்ச தண்ணியில் தான் குளிக்கிறேன், தண்ணி சுட வச்சுதாம்மா குடிக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். நான் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். தண்ணி சுட வச்சு குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. சூடான தண்ணியை தான் குடிக்கணும், வெது வெதுப்பாக. சரியா? மழை தண்ணியில் நனையக்கூடாது, மழை நேரத்தில் தண்ணியில் கை காலை வச்சு விளையாடக்கூடாது. சரியா? சொல்கிறத கேட்கணும். சரிம்மா, இனிமேல் மழையில் நனைய மாட்டாம்மா, தண்ணியிலையும் நினச்சி விளையாட மாட்டாம்மா. நீ சொல்கிறத கேட்குறாம்மா. நாங்கள் 2 பேரும் போய் பப்பியும் ராணியும் பார்த்துட்டு வரட்டுமா? இதையும் எடுத்துகிட்டு வந்த ஹர்ஷா, இப்போ தானே அம்மா சொன்னாங்க ஈரமாக இருக்கும், அதிலெல்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு. இதில் பாரு எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்ட போகிறாங்க. இது முதல்ல எடுத்துகிட்டு போ ஹர்ஷா, அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. ரொம்ப ஈரமாயிடும், ட்ரெஸ் எல்லாம் தண்ணி ஆகிடும், அப்புறம் சளி பிடிச்சிக்கும். சரி நான் எடுத்துறேன். கத்தாதீங்க 2 பேரும். அப்புறம் என்ன தான் விளாட்றது, வீட்டில் போர் அடிக்குமே. நம்ம போட்டிக்கோல சைக்கிள் வச்சு விளாடுவோமா? வெரி குட். சைக்கிளில் வச்சு ரவுண்ட் அடித்து விளாடலாம். மழை கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் போய் தீபாவளிக்கு பட்டாசு, ஹேர் கிளிப்பெல்லாம் வாங்கிட்டு வருவோம். சரியா? நான் ஒரு ரவுண்டு, அடுத்து நீ ஒரு ரவுண்டு, நீ ஒரு ரவுண்டு. ஓகேவா? வாங்க விளாடலாம். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.